ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி ஒரு அவுட்டிங் வீடியோ தான். இன்றைக்கி எங்கள் பக்கத்து தெருவில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அங்கே தான் போயிருந்தோம். எங்கள் ஊரில் இந்த மாதிரி அடிக்கடி நிறைய டைம் போடுவாங்க. உங்கள் ஊரில் போடுவாங்களா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊட்டியில் இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்குலாம் நான் போனதே கிடையாது. ஏன்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி போட மாட்டாங்க. ஏதாவது நோம்பி அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் ஈரோடு வந்ததுக்கப்புறம் நிறைய டைம் மாதத்துல எப்படியோ ஒரு 2 தடவையாவது இந்த மாதிரி எக்ஸிபிஷன் பார்க்க போயிடுவேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆல்ரெடி உங்களுக்குலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பழகியிருக்கும். நான் புதுசாக பார்க்குறனால எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்க மாதிரியே இருக்கும். என் பையன் வந்து இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். ஃபஸ்ட்டு போன உடனேயே அவனை நல்லா ஜாலியாக விளையாட வச்சுருவேன் எங்கேனாலும். அவன் நல்லா ஜாலியாக விளையாண்டதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போகணும். ஆனால் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் போடுற டைமில் வந்து நம்ம ரூ. 10 ரூ. 20 கொடுத்து வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் பயங்கரமான ரேட்டில் விற்பாங்க. எல்லாமே ரூ. 50 தான். நம்ம என்ன விளையாடணும் அப்படின்னு நினச்சாலும் ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் ரூ. 10 போகிறோம்னு நம்மளுக்கே தெரியும். ஆனால் பயங்கர ரேட்டில் விற்பாங்க. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, போயிட்டு சும்மாவா வர முடியும். நாங்களும் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் திங்ஸ் தேவைப்பட்டுச்சு. அது எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எனக்கு வந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெருசாக நிறைய கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் நானும் அதை வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பஞ்சு மிட்டாயெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் பஞ்சு மிட்டாய் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தூரியெல்லாம் இப்போ பார்க்கும்போது பயமாக இருக்குது. போகிறதுக்கே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. நான் ஒரே ஒன்றில் போனேன், பிரேக் டான்ஸ் அப்படிங்கிற ஒன்றில் போனேன். பயங்கரமாக தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமாக ஆச்சு இது மாதிரி நான் விளையாண்டு. கன்சீவ் ஆனதுலேருந்து இந்த மாதிரி விளையாடல. ரொம்ப கேப் விட்டு இந்த மாதிரி போனனாலையா என்னன்னு தெரியல, ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. வந்து வீடியோ எடுக்க முடியலங்க. நம்மளுடைய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய். எல்லோரும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள்.